இந்த வீடியோல ஒரு மொபைல்ல எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோல நான் எந்தவித அப்ளிகேஷனும் உங்களை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இந்த ட்ரிக் நம்மளோட மொபைல்ல இருக்கும். அந்த ட்ரிக்கை எப்படி எனேபிள் பண்ணி நம்ம ஒரு மொபைல்ல எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல்ல உள்ள செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோன்னா மேலே வந்து செர்ச் ஐக்கான் இருக்கும். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி கூட எடுத்துக்கலாம். அப்படி செர்ச் ஐக்கான் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல க்ளோனர் இல்லை க்ளோன் அந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணுங்க. டைப் பண்ணினாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும். ஆப் க்ளோனரு, க்ளோன் மொபைலு, க்ளோன் அந்த மாதிரி ஏதாவது வரும். அப்படி வரல அப்படின்னா உங்களோட மொபைலை கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங், அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் உள்ளே போய் அலசி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து செர்ச் ஐக்கானில் இருக்குது, அதனால் நான் வந்து செர்ச்சில் வந்து செர்ச் பண்ணிக்கிறேன். செர்ச் பண்ணோன்னே எனக்கு வந்து ஆப் க்ளோனர் அப்படின்னு வந்துட்டு இதை கிளிக் பண்ணோன்னே இதில் ஒரு சில சோஷியல் மீடியாலாம் வந்து நம்மளோட மொபைலில் அடிஷனலாக முன்னாடியே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல இந்த காமிக்கிற 5 சோஷியல் மீடியாவை நான் வந்து 2ஆக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு பர்டிகுலராக வாட்ஸ்அப்பை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்பை வச்சு அதில் வந்து நிறைய ஐடி கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பை பொறுத்தளவு அந்த மாதிரி கிடையாது. ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து அதே 2ஆக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 நம்பரில் நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் வந்து வாட்ஸ்அப் மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து எனபிள் ஆப்ஷன் இருக்கும், அது வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ எனபிள் பண்ணோன்னே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் மாதிரியே இன்னொரு ஒரு வாட்ஸ்அப் வந்து நம்மளோட மொபைலில் வந்து வந்துடும். ஓகே, அதை வந்து போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அது கீழே வந்து நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த புதுசாக கிரியேட் பண்ணுற வாட்ஸ்அப்புக்கு எதுவும் நேம் வைக்கணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஏதாவது நேம் வைக்கணும்னா வைங்க. இது எனக்கு வந்து தேவையில்லை, அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் 2 வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ முன்னாடி உள்ளது வந்து ஒரு நார்மல் வாட்ஸ்அப்பு, இதுவுமே வந்து நார்மல் வாட்ஸ்அப் தான். பட் இது வந்து அப்படியே க்ளோன் பண்ணி வச்சிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட முதல் 2 சிம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் 2 டவர் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் உள்ள சிம் வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். இன்னொரு சிம்முக்கு நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் க்ளோன் பண்ணுற வாட்ஸ்அப் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோன் பண்ணுற வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பழைய வாட்ஸ்அப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயே வந்து இருக்கும். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து உள்ள ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா பேக்கப் கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ரீஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன், அதனால் இதில் வந்து ரீஸ்டோர் வந்து கொடுக்குறேன். இப்போ ரீஸ்டோர் கொடுத்தோன்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழைய மெசேஜ் எல்லாமே வந்து வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து 2 வாட்ஸ்அப் வந்து ஒரு மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸே இல்லை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் இதை விட அடிஷ்னல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது நிறைய ஆப்ஸை வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் வந்து 2ஆக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிறவங்க அந்த ஆப்பை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப வந்து கஷ்டமாலாம் இருக்காது. உள்ளே போனீங்கன்னா ஆப் இருக்கும், அதை தொட்டு க்ளோன் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் வந்து இப்போ க்ளோன் பண்ணதை நான் வந்து டெலீட் பண்ணணும், அது எனக்கு வேணாம், அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பழைய வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிருமா அப்படின்னு வந்து டவுட் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் க்ளோன் பண்ணுறதை அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் தான் அன்இன்ஸ்டால் ஆகுமே தவிர நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா க்ளோன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா க்ளோனை வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க.